பெற்ற தாய் தந்தைக்கும் கற்ற சட்டத்திற்கும் என்னை ஊக்குவிக்கும் உற்ற நண்பர்கள் அத்துணை பேருக்கும் மேலும் இவ்வரையின் அத்துணை மூளைகளுக்கும் தனியன்பின் முதல் வணக்கம். பாலியல் கல்வி அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க சமுதாயத்தில் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பாலியல் கல்வின்ற விஷயத்த நீங்க தேடி பார்த்தீங்கன்னா உடல் குறித்த ஒரு புரிதலை ஏற்படுத்துறது, அது மூலமா பாலியல் பிரச்சனைகளை கையாளலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குமே தவிர உண்மையான பாலியல் கல்வினா என்ன அப்படின்ற விஷயம் உங்களுக்கு கிடைக்காது. அது தெரிஞ்சாதான் அது குறித்த புரிதலை நம்ம பெற முடியும். அந்த வகையில அந்த பாலியல் கல்வியானது அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, பாலியல் கல்வியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி செக்ஸ் அப்படின்றத நம்ம ரெண்டு தான் பார்க்குறோம். பால் அப்படின்னாலும் செக்ஸ்ன்னு தான் சொல்றோம், ஜெண்டர் அதையும் நம்ம செக்ஸ்ன்னு தான் சொல்றோம், பாலினம்னாலும் அதையும் நம்ம செக்ஸ்ன்னு தான் சொல்றோம். இந்த இடத்துல பாலுங்கிறத ரெண்டு வகையா பார்க்குறோம். பிறப்புறுப்பை அடிப்படையா வச்சு ஆண் பெண் அப்படின்னு பிரிக்கிறோம். அதே இதுல இந்த பாலினத்தை பிரிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலினத்துல நிறைய வகையா இருக்கு. நான் என்னவா உணர்றேன் அப்படின்றத பொறுத்து தான் இந்த பாலினம் அமையும். இது குறித்த இந்த இயல்பான பாலினத்தன்மையை எல்லா பாலினத்தவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில ஒரு சிலபஸை ஏற்படுத்துறது தான் பாலியல் கல்வியாக இருக்கும். அது மட்டும் இல்லாம பதின்ம வளர்ச்சி, டீனேஜ் குரோத்னா என்ன, அந்த உறுப்பு வளர்ச்சியா இருக்கட்டும், வளர்ச்சிதை மாற்றம்னா என்ன, அந்த மெட்டபாலிசம் உடல்ல ஏற்படக்கூடிய அந்த வேதியியல் மாற்றங்கள் எப்படி கையாளுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நார்மல் தான், அதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம் தான் அப்படின்ற புரிதலை ஏற்படுத்துறது தான் இந்த பாலியல் கல்வி. உடம்புனா இப்படித்தான் இருக்கும், இந்த உடம்பு இயல்பானது தான் அப்படின்ற விஷயத்த குழந்தைகளுக்கா இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் எல்லாருக்கும் உணர்த்த வேண்டிய அந்த செயல்பாடு தான் பாலியல் கல்வியா சமுதாயத்தில் இந்த தடவை பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த பாலியல் கல்வி எந்த மாதிரியான விஷயங்களை குழந்தைகளுக்கோ பெரியவர்களுக்கோ அளிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல பாலியல் தொடர்பா உள்ள இந்த தடைகள், இந்த மாதவிடாய் என்ன பேசுறதுக்கு சங்கடப்படுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த ஒரு புரிதலை ஏற்படுத்துறதா இருக்கட்டும். மாணவர்களை இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு நடந்துருச்சு, அந்த விதத்தை நான் எப்படி கையாளுறது அந்த விஷயத்த அப்படின்ற முடிவெடுக்கக்கூடிய திறனை இந்த பாலியல் கல்வியானது குழந்தைகளுக்கு அளிக்குது. அது மட்டும் இல்லாம பாலியல் நிகழ்வு ஒன்று நடந்துருச்சு, இந்த விளைவை பேரண்ட்ஸ்ட சொல்லலாமா, அப்பா அம்மா சொன்னா இது பண்ணுவாங்களா, இல்ல நம்மளே எப்படி கையாளுறது, அந்த பக்குவத்தையும் இந்த பாலியல் கல்வியானது குழந்தைகளுக்கு அளிக்குது. சரி, அடுத்து இப்படி ஒரு பாலியல் கல்வின்றது இருக்கு, இந்த சமுதாயத்துல இந்த பாலியல் கல்வி வர்றதுக்கான தேவை என்னவாச்சு அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா, உங்க எல்லாருக்கும் தெரியும் சமுதாயத்துல எந்த மாதிரியான குற்றங்கள்லாம் இப்ப நடக்குது. பாலியல் வன்முறை, ரேப் நிறைய நடந்துட்டு இருக்கு, செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. போன வாரம் கூட ராமநாதபுரத்துல ஒரு 13 வயது சிறுமி இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு தண்டனை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தொடர் நிகழ்வுகள்லாம், குற்றச்சம்பவங்கள்லாம் இந்த பாலியல் கல்வி புரிதல் இல்லாத விளைவாகத்தான் இந்த மாதிரிலாம் நடக்குது. இது குறித்த ஒரு வழக்க உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிற நான் விரும்புறேன். கடந்த 2023 ஜூன் மாசத்துல கேரளா உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு நடக்குது. இந்த வழக்கோட மனுதாரர் யார் இருக்காருன்னா, ஒரு அப்பா தன்னோட 13 வயதுடைய அந்த குழந்தை 7 மாசம் கர்ப்பமாயிருச்சு அப்படின்ற மாதிரி இந்த விஷயம் நடக்குது. இந்த வழக்க தீர்மானிச்சு பின்னாடி என்ன தெரிய வருதுன்னா, அந்த கர்ப்பத்துக்கு காரணமா இருக்கிறது அந்த தந்தையினுடைய மகனா இருக்காரு, அந்த குழந்தையினுடைய அண்ணன். இந்த வழக்கு விசாரிச்ச நீதிபதி என்ன சொல்றாருன்னா, இப்படி ஒரு விஷயம் நடக்குதே, இந்த விஷயம் நடந்ததுக்கான காரணம் எப்படி அவங்க அப்பா அந்த பெட்டிஷன்ல சைன் பண்ணும்போது கண்ணீரோட தான் பண்ணியிருப்பாங்க, அந்த குடும்பம் ஒரு மாதிரி சங்கடப்பட்டிருக்கும். இந்த சங்கடத்துக்கு காரணமா இருக்கிறது அந்த பாலியல் கல்வி குறித்த புரிதல் இல்லாதது தான், அதன் விளைவாகத்தான் இந்த அவங்களோட அந்த மகன் இந்த மாதிரி பண்ணியிருக்க தூண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலியல் கல்வியை கட்டாயமா பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருப்பாரு. அடுத்து இந்த பாலியல் கல்வி இல்லாதனால சமூகத்துல எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த ரேப்பு, நார்மலா ரேப் நடக்குது, அந்த பாலியல் சீண்டல்கள், செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது, அந்த மாதிரி விஷயங்கள். அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கா இருக்கட்டும் பெரியவர்களுக்கா இருக்கட்டும் இந்த பாலியல் கல்வி குறித்த ஒரு புரிதல் இல்லாம இருக்கு. அதுல இந்த சமுதாயத்தோட கட்டமைப்புல முதல்ல இருக்கக்கூடியது மாதவிடாய், பீரியட்ஸ் அப்படின்ற வார்த்தையை சொல்றதுக்கு நம்ம எத்தனை பேர் சங்கடப்படுறோம். கிராமப்புறங்களா இருக்கட்டும் நகரப்புறங்களா இருக்கட்டும், கிராமப்புறங்கள்ல இருந்து வர்ற ஒரு பையன் இந்த பீரியட்ஸ் அப்படின்ற வார்த்தையை சொல்றதுக்கு சங்கடப்படுறான். எவ்வளவு வருத்தத்துக்குரிய ஒரு செயலா இருக்கின்றது. அதுக்கெல்லாம் காரணம் என்னமா இருக்குன்னு பார்த்தோம்னா, அந்த பாலியல் குறித்த ஒரு புரிதல். இதே மாதிரிதான் நானும் இருந்திருக்கு. முன்னாடி எனக்கு பீரியட்ஸ்ங்கிறது நார்மலான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தா, நான் இப்போ ஒரு மாதிரி ஆரம்பத்துல இப்போ அதை பத்தி தெரிஞ்சனால எனக்கு ஏதோ பரவாயில்ல, இதை பத்தி ஆரம்பத்தில் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் சங்கடப்பட்டிருக்க மாட்டேன் அந்த விஷயத்த சொல்றதுக்கு. அந்த புரிதலை அந்த அந்த விஷயமானது மாதவிடாய் அது ஆரம்பத்தில் நீங்க மட்டும் சொன்னா பரவாயில்ல, அது அடுத்த தலைமுறைக்கும் கடத்தப்படுது. இப்போ இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, இதை நான் சொல்லிட்டேன், இது தெரியலைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், அப்படியே தான் தொடர்ந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் எனக்குள்ள ஒரு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துது. அந்த விஷயம் தெரியல
அப்படின்னா அது எனக்கு தெரியாமே தானே இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கும். அடுத்து இந்த பாலியல் நிகழ்வு இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு குழந்தைகளுக்கா இருக்கட்டும், அது வெளியில சொல்லாம இருக்கிறது. இந்த இடத்துல நம்ம குறிப்பா பார்க்க வேண்டியது என்னன்னா, குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான பாலியல் பிரச்சனைகள்லாம் வராம யார் பார்க்கணும் அப்படின்னா அது பெற்றோர்களோட கடமையா இருக்கு. பெற்றோர்கள் தான் பார்க்கணும். அந்த இதுல பெற்றோர்கள் என்ன பண்ணணும்னா, பெற்றோர்கள் இந்த மாதிரியான விஷயம் நடந்துச்சுன்னா குழந்தை வந்து தங்கிட்ட சொல்ற மாதிரியான அந்த சூழலை வந்து பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்படி ஏற்படுத்தி கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தையே கையாண்டுரும். இந்த மாதிரி பிரச்சனை நடந்துருச்சு, அப்பாட்ட வந்து சொல்லிட்டியாப்பா, அப்பா சரி பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க சரி பண்றதுக்கான ஒரு வாய்ப்பா அது அமையும். இந்த சூழலை பெற்றோர்கள் கொடுக்க தவறதன் காரணமாகத்தான் இன்னொரு ஆள்கிட்ட உதவி நாடி ஒரு குழந்தை போய் போகுது. அங்க போய் அங்கேயும் பாதிப்பு அந்த குழந்தை அனுபவிக்குது. இந்த விஷயம் ஒண்ணு இருக்கு, எனக்கு தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸோட சொல்ல சங்கட்டமா இருக்கு, வேற ஒரு ஆள்கிட்ட சொல்றோம். அந்த ஆளும் அந்த பிள்ளைய தப்பா பயன்படுத்திக்கிட்டா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சமுதாயத்தில் நடக்கக்கூடாது. அந்த மாதிரியான விஷயத்துக்கு காரணம் என்னவா இருக்குன்னா, இந்த பாலியல் கல்வி குறித்து ஒரு புரிதல் இல்லாத விளைவாகத்தான் அந்த மாதிரிலாம் நடக்குது. இந்த பாலியல் கல்வியை வந்து நம்ம அவங்ககிட்ட புகுத்துறதன் மூலமாக இந்த மாதிரியான பிரச்சனைகள், சமுதாயத்தில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம ஈஸியா சுலபமா கையாண்டலாம். அடுத்து சரி, இப்படி ஒரு பாலியல் கல்வின்னு ஒரு இது இருக்கு, இந்த பாலியல் கல்வி வந்து கொண்டுட்டு வந்துட்டோம்னா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணலாம், மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல முதல்ல இருக்கிறது அந்த பாலின தொடர்புடைய தடைகள்னு சொல்லும்போது நான் முன்னாடி சொன்னேன்னா, அந்த மாதவிடாய் பீரியட்ஸ் பத்தி பேசுறது, இந்த பாலியல் கல்வியை கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா பீரியட்ஸ்னா அது ஒரு நார்மலான விஷயம் தான், பெண்களுக்கு சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், அது ரொம்ப பெரிய இதெல்லாம் சங்கடப்படக்கூடியதோ சங்கூச்சப்படக்கூடிய விஷயமோ அது இல்லை அப்படின்ற விஷயம் முதல்ல தெரிஞ்சு வந்துடும். அடுத்து குழந்தைகளோ பெரியவர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யறோம். பாதுகாப்பை எந்த வகையில உறுதி செய்யறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பாலியல் கல்வியை பத்தி படிக்குது, அதுக்குள்ள என்னென்ன இருக்கு, பாலியல் நோய்கள் வந்து இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு பாலியல் பிரச்சனை ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அது எப்படி நீங்க கையாளலாம் அப்படின்ற விஷயம் அந்த குழந்தைக்கு கற்றுத்தரப்படும். அதன் கற்றுத்தரக்கூடிய விளைவாக அந்த குழந்தை என்ன பண்ணும்னா, ஓகே இந்த மாதிரி விஷயம்னா நம்ம படிச்சிருக்கோம், சொன்ன மாதிரி வீட்டில் போய் சொல்லணும், அப்பாட்ட சொல்லணும், அம்மாட்ட சொல்லணும், இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த குழந்தைக்கு பெறுவதன் மூலமாக அந்த குழந்தைகள் வந்து இந்த விஷயத்தெல்லாம் கையாண்டுரும். அடுத்து பாலின பாகுபாட்டை ஒழித்தல். எப்படிப்பா இந்த பாலியல் கல்வி மூலமா பாலின பாகுபாட்டை ஒழிக்கிற அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பாலியல் கல்வியில நம்ம கற்றுக் கொடுக்கறது என்னவா இருக்கும், ஆண்கள்னா யாரு, பெண்கள்னா யாரு அப்படின்னு. இந்த இடத்துல நம்ம எதை நோட் பண்ணணும்னா, ஆண்கள், பெண்கள், திருநர் மக்களுடைய உரிமைகளை பத்தியும் அவங்க ஏற்கொள்ளக்கூடிய அந்த பிரச்சனைகளை பத்தியும் நம்ம தெளிவா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதன் விளைவாக பாலினத்தை ஒரு விஷயமாவே பொருட்படுத்தாம பாலின சமத்துவத்தை சமமா எல்லாருமே பார்க்கணும் அப்படின்ற விஷயம் வந்து குழந்தைகளுக்கு தெரிய வரும். அடுத்து இந்த பாலியல் கல்வியோட இந்த விஷயம் வந்து ஏதாவது ஒரு அபியூஸ் நடந்தாதான் பேரண்ட்ஸுக்கெல்லாம் தெரிய வருது. நடக்காத பட்சத்துக்கு அந்த புரிதல் இல்லாமே தான் இருக்காங்க. அதுக்கு அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிவியில் ஒரு ஆடு பார்க்குறாங்க, சானிடரி நாப்கினோட ஒரு ஆடு. அந்த குழந்தை போய் அம்மாட்ட கேட்குது. அம்மாட்ட கேட்டோம்னா நீங்களே சொல்லுங்களேன், இந்த மாதிரி ஒரு ஆடு பார்த்தோமா, அதில் என்னமா சொல்கிறாங்க, டைப்பர் மாதிரி இருக்கு, எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு கேட்டால் அவங்க அம்மா சிச்சி அதெல்லாம் தெரிஞ்சுக்க கூடாது, அது எதுக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறதுக்கான சூழ்நிலை இந்த சமுதாயத்தில் இருக்கு. அந்த விஷயத்துல பெற்றோர்கள் வந்து அந்த விஷயத்த சொல்லிக் கொடுக்கணும். எப்படி தெளிவா சொல்ல முடியாதவா அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த குழந்தைக்கு எந்த வகையில சொன்னா புரியுமோ அந்த வகையில பெற்றோர்கள் வந்து அம்மா சொல்லிக் கொடுக்கணும். இப்படின்ற விஷயம் வந்து அம்மாவோட உடம்புல வந்து ஒரு பேக் இருக்கும்பா, அந்த இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் தேவைப்படும், அந்த இது விஷயத்தினால வலிகள்லாம் இருக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்றது மூலமா இது குறித்து வேற ஏதாவது ஒரு வீடியோ மூலமா யூடியூப்ல வீடியோ பார்க்கறதா இருக்கட்டும், ஸ்கூல்ல பேசிக்கிறதா இருக்கட்டும், இன்னொரு ஆள் ஏதாவது ஒரு விஷயத்த பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்ல இது பத்தி எங்க அம்மா இதுக்கு முன்னாடியே எனக்கு சொல்லியிருக்காங்களே, எனக்கு தான் இதை பத்தி தெரியுமே அப்படின்ற அந்த விஷயத்த சுலபமா அந்த குழந்தை கையாளுறதுக்கு ஒரு வழிமுறையா இந்த பாலியல் கல்வி வந்து அமையும். அடுத்து இந்தியாவில பாலியல் கல்வியோட நிலை வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் குறிப்பிட்ட சில மாநிலங்களான குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் அந்த மாதிரி ஏரியாஸ்ல எல்லாம் இந்த மாதிரி பாலியல் கல்வி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அங்க உள்ள மக்கள்லாம் அதை மறுக்கிறாங்க. அவங்க ஏன் மறுக்கிறாங்க அப்படின்னு பின்னாடி எடுத்து பார்த்தோம்னா, இந்த மாதிரி நீங்க பாலியல் கல்வி கொடுக்குறீங்கப்பா, நீங்க கொடுக்குற விஷயம் வந்து எங்க குழந்தைகள் வந்து ஊக்குவிக்கிற வகையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த பாலியல் கல்வியோட அடிப்படையாக நோக்கமாக இருப்பது உடல் குறித்த, பாலினம் குறித்த ஒரு புரிதலை ஏற்படுத்துறதும், அதன் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை குழந்தை எப்படி கையாளும் அப்படின்ற விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறதானே தவிர அதை ஊக்குவிப்பதற்காக எந்த வகையிலும் இல்லை என உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். அடுத்து இந்தியால பாலியல் கல்வி ஓகே, இதே பாலியல் கல்வி மற்ற நாடுகள்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு தெரியக்கூடிய நாடுகளான நெதர்லாந்து, நியூசிலாந்து. நெதர்லாந்துனா இந்த பாலியல் கல்வி சட்டத்தை கட்டாயமாகவே வச்சிருக்கான். நியூசிலாந்துலயே அதே மாதிரிதான் கட்டாயமா அந்த பாலியல் கல்வி சட்டத்தை வந்து வச்சிருக்கான். ஒரு சில நாடுகள் உகண்டா போன்ற கண்ட்ரிகள் என்ன பண்றாங்கன்னா, பாலியல் கல்வி இருக்கு. எப்போ இருக்குன்னா 15 வயசுக்கு மேல இருந்தா மட்டும் நீ இந்த விஷயத்த வந்து
படிக்கலாம், பாலியல் கல்வி அளிக்கப்படுது. இந்த மாதிரியான நிபந்தனைகளை வச்சு கூட இந்த பாலியல் கல்வி வந்து நம்ம அமைக்கலாம் அப்படின்றது இந்த விஷயத்துல நமக்கு தெரிய வருது. அடுத்து இந்த பாலியல் கல்வியோட இப்படி ஒரு பாலியல் கல்வி கொண்டு வந்துட்டீங்கன்னு வைங்க, அந்த பாலியல் கல்வியோட பாடத்திட்டம் எந்த வகையில இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல பாலியல் கல்வியா இருக்கணும்னா இந்த பாலியல் கல்வியானது பாலின சமத்துவ கல்வியாக இருந்தால் மட்டுமே அது சரியாக இருக்கும் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அடுத்து அந்த இதுல குழந்தைகள் ஆண்கள் பத்தி படிப்பாங்க, பெண்கள் பத்தி படிப்பாங்க, சமூகத்தில் முக்கியமானவர்களாக இனம் காணப்படக்கூடிய திருநர் சமூக மக்கள் அவங்கள பத்தி இந்த விஷயத்துல படிப்பாங்க. அவங்களோட உரிமைகள் எப்படி இருக்கும், அவங்களை எப்படி அங்கீகரிக்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் புரிதலை ஏற்படுத்தக்கூடிய வகையில இந்த பாலியல் கல்வியானது வந்து இருக்கணும். அடுத்து பெண்கள் எந்த வகையில, பெண்களா இருக்கட்டும் குழந்தைகளா இருக்கட்டும், அவங்களுக்கு சமூகத்தில் உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய அந்த வன்முறைகளா இருக்கட்டும், அந்த விஷயத்த ஆண் குழந்தைகள் எப்படி கையாளலாம் அப்படின்ற விஷயத்த அவங்களுக்கு அளிப்பதன் வெளிப்பாடாக இந்த பாடக்கல்வியானது அமைஞ்சா சிறப்பா இருக்கும். அடுத்து அதே சமூகத்துல பெண்களுக்கு எதிராக எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது, குற்றங்கள்லாம் நடக்குது, அந்த குற்றத்தை தடுக்கணும்னா உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிய வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு வீட்டில் குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது, வெளியில பள்ளி இடங்கள்ல இல்லை போற வர இடங்கள்ல பஸ்ல அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அது வந்து பேரண்ட்ஸ் சொல்லணும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்த வந்து குழந்தைகள் வந்து ஆட்டோமேட்டிக்காவே பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த இதை கொடுக்கறது மூலமா. அடுத்து அந்த குட் டச் பேட் டச் பத்தி சொல்லியிருந்தாங்க. நல்ல தொடுதல் கெட்ட தொடுதல். சமீபத்துல மகளிர் தினத்துல வந்து நீதிபதி பவானி சுப்ராஜன் வந்து சொல்லியிருந்தாங்க, குட் டச் பேட் டச் அதை தவிர்த்து டோன்ட் டச் அப்படின்னு சொல்லுங்க, தொடவே கூடாது, அந்த தொடவே கூடாது தான் அவங்களுக்கான பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த விதத்தில் இதை நான் எப்படி பாக்குறேன்னா, குட் டச் பேட் டச், நல்ல தொடுதல் கெட்ட தொடுதல் அப்படின்னு சொல்றீங்க, அதே இதுல ஒரு வீடியோவை காட்டுறாங்க, ஒரு தவறான ஒரு பாலியல் ரீதியான ஒரு ஆபாசமான வீடியோவை காட்டுறாங்க, அதை அந்த குழந்தை எதிர்கொள்ளும். அந்த மாதிரியான விஷயங்களை எப்படி பார்க்கணும்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தன் வந்து வீடியோ காட்டுறான், அந்த மாதிரி விஷயங்கள்ல அடுத்து என்ன பண்ணணும், பெற்றோர்கள்ட்ட சொல்லணும் அப்படின்ற விஷயத்த வந்து அந்த குழந்தைக்கு வந்து இந்த பாலியல் கல்வி மூலமா வந்து கற்றுத்தரப்படும். அடுத்து இப்படி பாலியல் கல்வியை கற்றுக் கொடுக்குறீங்க, ஸ்கூல் மூலமா கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. ஸ்கூல் மூலமாக மட்டும்தான் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. இந்த பாலியல் கல்வியை முதன்மையா யாரு கற்றுக் கொடுக்கணும்னு பார்த்தா பெற்றோர்கள் தான் இந்த இடத்துல முதலிடம் வைக்கிறாங்க. பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்கணுங்க, இதுதான் விஷயம், இதுதான் உன்னோட உடல் உறுப்பு, இப்படிதான் இருக்கும், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்தா இப்படி பேரண்ட்ஸ் வந்து சொல்லணும். இந்த மாதிரியான விஷயங்களை முதன்மையா இருக்கக்கூடியவங்க அவங்களோட பெற்றோர்கள் தான். அடுத்து சரிப்பா ஸ்கூல்லயே சொல்லி கொடுக்குற மாதிரி வச்சுக்கிறோம், ஸ்கூல்ல டீச்சர்ஸே சில பேர் தப்பு பண்றாங்கப்பா, அந்த மாதிரி விஷயங்கள் எப்படி பார்க்கணும். உங்களுக்கே தெரியும் சமூகத்தில் எத்தனை ஆசிரியர்கள் இந்த மாதிரி மாணவர்களுக்கு எதிராக இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்குது. அந்த விஷயத்தை எப்படி பண்ணலாம், ஆசிரியர்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும் இல்லை, நல்ல புரிதல் உள்ள சமூக சேவகர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பாலியல் கல்வி குறித்த புரிதல் உள்ளவங்க யாராவது ஒருத்தவங்களை வச்சு ஸ்கூலுக்குள்ளதான் சொல்லணும் இல்லை, ஸ்கூலுக்கு வெளியவே அதை கற்றுக் கொடுக்கலாமே, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். அடுத்து இந்த பாலியல் கல்வியானது சராசரி தேவையாக இல்லாம இந்த சமுதாயத்துக்கு காலத்தின் தேவையாக உள்ளது அப்படின்றத நம்ம இந்த இடத்துல கருத்தில் கொள்ளணும். இந்த பாலியல் கல்வியானதை கொடுக்குறோம், சரிப்பா இப்படிலாம் கொடுத்தா நடந்துருமா அப்படின்னு கேட்டா, எடுத்தோன்னா பாலியல் கல்வியை ஊத்திட்டோம்னா எடுத்தோன்னா இப்ப பாலியல் கல்வினா என்ன சொல்லிட்டோம் அவனுக்கு புரிஞ்சிடுமா அப்படின்னு இல்லை. இந்த பாலியல் கல்வியானது எப்படிப்பட்டதுன்னா அது ஒரு நிலைத்த தன்மை கொண்டது, சஸ்டைனபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்தோன்னா ஃபியூச்சர் ஜெனரேஷன் எடுத்த மாதிரி பொதுவாக நார்மலாக கற்றுக்கிட்டு அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுது. அந்த மாதிரி மெதுவாக தான் இந்த இதை கடத்த முடியுமே தவிர எடுத்தோன்னே பாலியல் கல்வியை கொடுத்துட்டோம்ப்பா நீ இதை புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு இந்த விஷயத்தை ஏற்றுக்கிற முடியாது. இந்த பாலியல் கல்வியானது குறிப்பா சமூகத்துக்கு இப்போ கண்டிப்பா தேவை அப்படின்னு கூறி மாற்றத்திற்கான பயணம் இனிதே தொடங்கட்டும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் போல் வளர்க.